இப்போ இவ்வளோ ஆன் கிரவுண்டில் அவருக்கு கூடுற கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அது நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கண்டிப்பாக ஒரு அப்செட்டாக இருக்குது. எப்படி இவ்வளோ கூட்டம் வருது, நம்ம ஒரு கூட்டம் கூடுறதுக்கு 300 ரூபா 400 ரூபான்னு கூப்பிட்டு கோடி கணக்கில் கூப்பிட்டு இப்படி ஒரு கூட்டம் வரும். இவருக்கு ஆன் கிரவுண்டில் இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. விஜய் இன்னொரு விஜயகாந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. விஜய் இன்னொரு பவன் கல்யாணா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. விஜய் இன்னொரு சிரஞ்சீவியா இல்லை. நம்ம எம்ஜிஆர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் தன்னோட பீக்கில் இருந்து வந்தது ஃபஸ்ட் டைம் விஜய் தான். தமிழ்நாட்டில் நம்பர் 1 கிராசர் என்ன படம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவரோட படம் தான் இருக்குது. தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதில் அவருக்கு ஒரு காம்படிஷனே பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. இருக்கிற ஒரு ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவருக்கும் இவருக்கும் தான் போட்டியே. கத்திங்கிற ஒரு படம் இருக்குது. அதில் ஒரு சோஷியல் விஷயங்கள் பேசுகிறார். ஒரு ஸ்டேட் ஃபிலிமில் ஒரு ஃபிஷர்மேனாக ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரனாக ப்ளே பண்ணுறாரு. எப்போதுமே அவரோட படங்களில் பார்க்கும்போது தான் ஒரு மிடில் கிளாஸ். பட் ஒரு பொலிட்டிக்கல் இதில் நமக்குமே கிரிட்டிசிசம் நிறைய இருக்குது. கிரிட்டிசிசம் நிறைய வைக்கலாம். ஏன்னா மீடியாவை பெருசாக அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எல்லா விஷயங்களையுமே ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அந்த இடத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே சொல்கிறாரு. பட் ரொம்ப கிளாரிட்டியோடு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. கிளியராக ஹி வில் பி ஸ்கோரிங் 20 to 25ங்கிறது ரொம்ப பேர் மினிமமாக அவர் ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் கமல் பார்ட்டி லான்ச் பண்ணும்போது இவ்வளோ ஒரு சீரியஸ் அட்டாக்ஸ் இல்லை எல்லா சைட்லேயுமே. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. தொடர்ந்து சீரியஸ் அட்டாக்ஸ் இருந்தது. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஹலோ ஆல், வெல்கம் டு சேகர்ஸ் இன்சைட்ஸ். நம்ம முன்னாடி சேனல் ஆரம்பிக்கும் போது சொன்னது தான், இந்த சேனல் சினிமா பற்றி மட்டும் பேச போகிறது இல்லை, அப்பப்போ சில விஷயங்கள் பற்றியும் பேச போகுது. அண்ட் அது இந்த பர்டிகுலர் எபிசோடு சினிமாவை தாண்டி போகிற மாதிரி இருந்தால் கூட அது சினிமா பற்றியும் தான். 2026 நம்ம எலெக்ஷன் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எலெக்ஷனில் நிறைய விஷயங்கள் பேசு பொருளானாலும் ஒருத்தரை பற்றி பேசாமல் இந்த எலெக்ஷன் நம்மளால் கடந்து போக முடியல. அந்த ஒருத்தர் ஆக்டர் தளபதி விஜய். ஸோ ஏன் இது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருள் ஆகுது. இதுக்கு முன்னாடி சினிமாவிலேருந்து வந்தவங்க அரசியல் வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இதை ஏன் விஜய் பற்றி ரொம்ப அதிகமான ஒரு பேசிகிட்டே இருக்கோம். நம்ம ஒரு யூடியூப் சேனல் திறந்தால் விஜய் தான் இருக்கார், ஒரு நியூஸ் சேனல் திறந்தால் விஜய் தான் இருக்கார், ஒரு டெய்லிஸ் திறந்தால் விஜய் தான் இருக்கார், ட்விட்டர் திறந்தால் விஜய் தான் இருக்கார், இன்ஸ்டாகிராம் திறந்தால் விஜய் தான் இருக்கார். ஏன் விஜயை சுற்றியே இந்த அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது? ஏன் நம்ம அவரை பற்றி சினிமாவை தாண்டி அரசியல் பிரமுகர்களும் சீரியஸ் ஜேர்னலிஸ்ட்டுமே விஜயை பற்றி ஏன் பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க விரும்புகிறதே. ஸோ ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க, ஏன் அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விஜய் இன்னொரு விஜயகாந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. விஜய் இன்னொரு பவன் கல்யாணா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. விஜய் இன்னொரு சிரஞ்சீவியா இல்லை. இது ஒரு நியூ ஃபினாமினான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம எம்ஜிஆர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் தன்னோட பீக்கில் இருந்து வந்தது ஃபஸ்ட் டைம் விஜய் தான். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடய நான் சொல்லலாம். இப்போ சிரஞ்சீவி எடுத்துக்கிட்டோன்னா அவரோட பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் பீக் ஆஃப் த கேரியர் இல்லை. ஏன்னா ஆல்தோ பிளாக் பஸ்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. பட் அவரோட பீக் ஆஃப் ஹிஸ் கேரியர்லேருந்து அவர் வந்திருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைமில் மகேஷ் பாபு வந்துட்டார், பவன் கல்யாண் வந்துட்டார், அடுத்த செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ் ஆல்மோஸ்ட் அவர் ஒரு சீனியர் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ்ன்னு பார்க்கும்போதுமே அந்த டைமில் ஒரு மகேஷ் பாபுவோட போக்கிரி இருந்திருக்கு, பவன் கல்யாணோட படங்கள் இருந்திருக்கு, அந்த மாதிரியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இங்கே அந்த சினாரியோ இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கும்போது விஜய் அவரோட படங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்பர் 1 கிராசர் என்ன படம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவரோட படம் தான் இருக்குது. தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதில் அவருக்கு ஒரு காம்படிஷனே பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. இருக்கிற ஒரு ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவருக்கும் இவருக்கும் தான் போட்டியே. எப்படி இப்போ அவர் சொல்கிறார், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி விஜய்க்கும் ரஜினிக்கும் தான் பிஸ்னஸ் வைஸ் போட்டி இருந்துகிட்டே இருக்குது. அதுவுமே 1-2 படங்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ரஜினி அவரோட படங்கள் ஜெயிலர் அந்த ஒரு படம் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது விஜய் அவருக்கு ஈக்குவலாக வருது. மற்ற படங்கள் பெருசாக இல்லை. ஸோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் போது விஜய் தன்னோட பீக் ஆஃப் ஹிஸ் கேரியரில் தான் இருக்கார். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா இமேஜின், நீங்கள் ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் தான். ரஜினி அவர்கள் 1996, 98 பாலிடிக்ஸ் வந்திருந்தாருன்னா என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு இம்பேக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்க்கல. ரஜினி அவர்கள் வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும், இது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். பட் ஒருவேளை வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு
ஒரு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். ஸோ அதனால தான் என்னவோ வந்து நம்ம வந்து நிறைய வந்து விஜய் அவர்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க பொலிட்டீஷியன்ஸும் சரி. சரி, ஒரு சைட் ஆஃப் பொலிட்டீஷியன் சொல்கிறாங்க இவர் 8% வாங்க மாட்டார், 10% தாண்ட மாட்டார், மேக்ஸிமம் 15%ங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைட் பார்க்கும்போது இல்லை 20-25 வராரு, பட் ஆட்சியை பிடிப்பாரா அப்படிங்கிறதுலாம் தெரியல, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் கிரவுண்டில் இம்பேக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி விஜய் வந்து பக்காவாக எலெக்ஷனுக்கு ஒரு செட்டான ஒரு ஹீரோ, ஒரு பாலிட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு செட்டான ஹீரோ அப்படிங்கிறத ஏன் வந்து அவர் வந்து பக்காவாக அதுக்கான ஒரு செட்டான ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீங்கள் வந்து ரஜினி அவர்கள் 96-98 வரணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தபோது கூட அவர் வந்து அவர் படங்களில் சமூக கருத்துக்களையோ இல்லை ஒரு சோஷியல் இம்பேக்ட் இருக்கிற விஷயங்களையோ பெருசாக பேசினது இல்லை. இதே தான் சிரஞ்சீவிக்கும் நடந்தது. அவர் வந்து அட்லீஸ்ட் அவராது தாகூர்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், ஸ்டாலின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பெருசாக வந்து இந்த சோஷியல் விஷயங்கள் பற்றி பேசக்கூடிய படங்களோ இல்லை கருத்துக்கள் சொல்லக்கூடிய படங்களோ பெருசாக பேசினதில்லை. பவன் கல்யாணமே அதே தான். அவர் வந்து பாலிட்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசினாரே தவிர சினிமாவில் என்ன பேசினார், தன்னோட ரசிகர்களை அதுக்கு தயார்படுத்தினாரா அப்படிங்கிறது பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை. பட் விஜய் பற்றியுமே அதை பற்றி சொல்கிறாங்க. என்ன இவர் அரசியல் பற்றி என்ன சீரியஸாக என்ன பேசியிருக்காரு, என்ன சீரியஸ் பாலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணியிருக்காரா, இல்லை சீரியஸாக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பேசிகிட்டே தான் இருந்திருக்காரு அவரோட படங்களில். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு அரசியல் பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு, இல்லை ஒரு சமூகத்தை பற்றி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதுக்கான இம்பேக்ட் சொசைட்டியில் எப்படி இருக்குது, அந்த படத்தோட எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது கத்திங்கிற ஒரு படம் இருக்குது, அதில் ஒரு சோஷியல் விஷயங்கள் பேசுகிறாரு. படம் பிளாக் பஸ்டராக இல்லையான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர். ஸோ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்க்குறோம் மெர்சல்ங்கிற ஒரு படம் இருக்குது, அதில் ஜிஎஸ்டி லெஃப்ட் விங் பாலிட்டிக்ஸ் பேசுகிறார், ரைட் விங் அகேன்ஸ்டாக பேசுகிறார். படம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லைங்கிற போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே, பிகில்ங்கிற ஒரு படம் இருக்குது, அதில் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறாரு. சரி, கருத்து பற்றி ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த கருத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இப்போ சர்க்கார்னு ஒரு படம் எடுக்கிறார், தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் ஹிட்டு தான். ஸோ அவர் பேசுகிற பாலிடிக்ஸ் வந்து மக்கள் ரசிக்கிறாங்க, பாலிடிக்ஸ் பற்றி அவர் பேசும்போது ஒத்துக்கிறாங்க, அவர் ஃபிலாசபி பேசும்போது ஒத்துக்கிறாங்க, கருத்து பேசும்போது ஒத்துக்கிறாங்க. அப்போது ஸ்லோலி அவர் வந்து பில்ட் பண்ணுறாரு. அவரோட ரசிகர்களும் சரி, அவருக்கான ஃபேன் பேஸையும் சரி, அவருக்கான கேட்டர் பண்ணக்கூடிய ஆடியன்ஸையுமே சரி, அவர் வந்து தொடர்ந்து வந்து பாலிட்டிசைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கார். நான் இதுக்கு தான் இதை நோக்கி தான் நகர்றேன் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. அதை நோக்கி தான் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அது இன்றைக்கி வந்து பாலிட்டிக்கலாக வந்து வந்திருக்கு. இது மாதிரி இன்னொரு நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்குற ஒரு ஹீரோவை பார்க்க சொன்னும் போது இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட, இப்போ காலாங்கிற ஒரு படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஃபிலிம் தான். ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து ரொம்ப ஒரு கான்க்ரீட்டாக ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜி பேசக்கூடிய ஒரு படம் தான். பட் அந்த படத்தை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அதில் பேசக்கூடிய விஷயங்களை ரஜினி பேசும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற போது பார்க்கும்போது இல்லை. அப்போது அந்த டைமில் கிவன் தட் டைம் ரஜினி அவர்கள் வந்து காலால் பேசக்கூடிய பாலிட்டிக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஆடியன்ஸ், அக்செப்ட் பண்ணுறதுக்கான பீப்புள் இல்லை. அது ஏன்னா அவரோட ரியல் லைஃப் இமேஜாக இருக்கலாம், இல்லை வந்து ரியல் லைஃப் இமேஜ் அண்ட் அந்த படத்தோட இமேஜ், படத்தோட பேசுகிற ஐடியாலஜி வந்து கான்ட்ரடிக்டாக இருக்கும் போது கூட அதனால் இருக்கலாம். பட் இங்கே பார்க்கும்போது அப்படி இல்லை. இவர் எப்பப்பெல்லாம் சீரியஸான விஷயங்கள் பேசுகிறாரோ மக்கள் ஒத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் டேயில் நடந்ததில்லை. நீங்கள் பார்க்கும்போது அவரோட 50th ஃபிலிம் வந்து சுறா, எல்லாருமே நினைப்பாங்க என்னப்பா சுறா வந்து 50th ஃபிலிம் வந்து அந்த படம் ஓடலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவரோட 50th ஃபிலிம் வந்து சுறா. இப்போ எல்லாருக்குமே அதோட ஒரு ஸ்ட்ராங் கிரிட்டிசைசிங் இருக்கும். 50th ஃபிலிம் வந்து ஒரு சுறா, இந்த படம் வந்து ஓடவே இல்லை அப்படிங்கிறது ஃப்ளாப்பு, இது எல்லாமே விஷயங்கள் வந்து நிறையா ட்ராலிங் மெட்டீரியல் எல்லாமே நடந்திருக்கு. பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எப்படி பாலிட்டிக்ஸை நோக்கி நடந்திருக்காரு, எப்படி அதை வந்து நகர்ந்து கொண்டு போயிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கிளியர் கட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு 50th ஃபிலிமில் வந்து ஒரு ஃபிஷர்மேனாக ப்ளே பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரனாக ப்ளே பண்ணுறாரு. எப்போதுமே அவரோட படங்களில் பார்க்கும்போது தான் ஒரு மிடில் கிளாஸ், இல்லை தான் ஒரு லோயர் மிடில் கிளாஸ், இந்த செக்மெண்ட்டில் தான் ரொம்ப நிறைய படங்கள் அதை நோக்கி தான் பண்ணியிருக்கார். அப்போ தன்னோட மக்கள் தான் எங்கே இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் கிளியராக வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்லோவாக பாலிடிக்ஸ் பற்றி பேசினார், ஸ்லோவாக வந்து சமூக கருத்துக்கள் பற்றி பேசினார், எல்லாமே பேசினார். அஃப்கோர்ஸ் அது வந்து எம்ஜிஆர் படங்கள் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் திராவிட சிந்தனையை வந்து விதைச்சிதா அப்படின்னு கிடையாது. பட் தான் என்ன சொல்ல போகிறேங்கிற விஷயத்த அவர் வந்து ப்ராப்பராக சொல்லிகிட்டே இருந்தார். அண்ட் இன்னொரு விஷயமும் ப்ராப்பராக பண்ணார். எங்கேயுமே அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக படத்தில் நடித்ததே இல்லை. ஏன்னா அவர் கிளியராக தெரியுது, நான் பொலிட்டீஷியன் ஆகுவேன், ஆனால் வந்து என்னோட அந்த இமேஜ் வந்து என் ஆன்ஸ்க்ரீன் இமேஜுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நீங்கள் வந்து கேரக்டரில் பேசும்போது மீடியாவில் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து பேசுகிறதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். ஆனால் ஒரு பொலிட்டிஷியன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாவை பெருசாக அட்ரஸ் பண்ணது கிடையாது, ஒரு வீர வசனங்கள் வந்து பேசினது கிடையாது, இல்லை வந்து தெருவில் இருந்து ஒரு போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ ஹி கிளியர்லி டிஸ்டிங்விஷ்ட், நான் படத்தில் இதை பண்ணுறேன், வந்து பாலிட்டிஷியனாக இருக்கும் போது நான் லா படி தான் பண்ண போதும், என்னால் சட்ட ரீதியாக தான் எல்லா விஷயத்தையும் அணுக முடியும், நான் வந்து மற்ற பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி நான் வந்து ரோடில் வந்துட்டு அப்படி ஒரு இது பண்ணக்கூடிய பொலிட்டிஷியன் கிடையாது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா விஷயங்களுமே பார்க்கும்போது ஒரு கிளியர் கட்டான ஒரு கிளியர் ஆக்டர், ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் தான் நம்ம சொல்லணும். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசணும். பட் ஒரு பொலிட்டிக்கல் இதில் நமக்குமே கிரிட்டிசிசம் நிறைய இருக்குது, கிரிட்டிசிசம் நிறைய வைக்கலாம். ஏன்னா மீடியாவை பெருசாக அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அந்த இடத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சொல்கிறாரு, பட் வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. பட் ஸ்டில் அவருக்கு ஏன் வந்து இவ்வளோ ஆதரவு இருக்குது? இப்போ நம்ம முன்னாடி பர்சன்டேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், 8%, 10%, 12%, 15%லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கிளியர் கட்டாக நமக்கு இப்போ தெரிகிறது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளியராக ஹி வில் பி ஸ்கோரிங் 20 to 25ங்கிறது வந்து ரொம்ப பேர் மினிமமாக வந்து அவர் ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அது வந்து நம்ம May 4th அப்புறம் பார்க்கலாம், இல்லை ரீவிசிட் பண்ணலாம், நம்மளோட கருத்து வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து 18 to 39 அந்த செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து, அந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து கிட்டத்தட்ட 41% ஆஃப் த டோட்டல் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஒப்பீனியன் போல்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 50% ஆர் அதுக்கு மேலே 50% அண்ட் அபோவ் வந்து விஜய்க்கு வந்து ஓட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க டெமோக்ராஃபிக்ஸ் எடுக்கும் போது. ஸோ நீங்கள் அந்த கிட்டத்தட்ட 41%ல் 50 அண்ட் அபோவ்னா அதுவே 20% வந்துடுது. இது போக உங்களுக்கு வந்து 60, 50s இந்த மாதிரி செக்மெண்ட்லேயுமே கொஞ்சம் கண்டிப்பாக அவருக்கான ஒப்பீனியன் போல்ஸில் வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. நீங்கள் பேர் மினிமமாக 20% or 10% நீங்கள் போட்டாலும் ஓவராலாக ஷுவராக 20% மேலே வரார். அது 25%, 30%ங்கிறது அவர் இப்போ பண்ணக்கூடிய கேம்பெயின்ஸ்லையும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அவர் வச்சிருக்க அந்த கேண்டிடேட்ஸும் தான் தீர்மானிக்க போகுது. 20%, 25%ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் வந்து இவ்வளோ ஒரு ஸ்கோர் பண்ணுறாருன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது 30, 35 ஆச்சுன்னா ஒரு 3 முனை போட்டின்னு நம்ம சொல்கிற 3 முனை போட்டின்னு சொல்லும் போது அங்கே வந்து இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும். அது என்ன மாதிரியான விஷயங்கள் க்ரியேட் பண்ணுங்கிறது வந்து May 4th அப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து அவரோட கேம்பெயின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அது வந்து ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகுது. இப்போ நம்ம அலையன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, டிவிகே இருக்குது, என்டிகே இருக்குது. இப்படி பார்க்கும்போது சிங்கிள் பார்ட்டியாக அவங்களால எவ்வளோ டேபிளுக்கு கொண்டு வர முடியுது அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்கணும். அந்த விஷயமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது நிறைய பேருக்கு ஷாக்கராக கூட இருக்கலாம். இப்போ வந்து டிஎம்கே எவ்வளோ சீட்ஸில் கான்டெஸ்ட் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே எவ்வளோ கான்டெஸ்ட் பண்ணுறாங்க, டிவிகே எவ்வளோ கான்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறதுலே அதிகமான சீட்ஸில் கான்டெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து டிவிகே தான். ஆல்மோஸ்ட் 233 கான்ஸ்டிட்யூன்சிஸில் வந்து கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது பர்சன்டேஜாக ஓட்டிங் பர்சன்டேஜாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒருவேளை ஷாக்கராக உங்களுக்கு இருக்க போகிறது வந்து டிவிகே குட் பி சிங்கிள் லார்ஜஸ்ட் அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் எடுத்ததில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சினாரியோ கூட இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாக கான்டெஸ்ட் பண்ணுறது அவங்க தான், மற்றவங்கெல்லாம் வந்து கம்மியான சீட்ஸில் தான் கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ ஓவராலாக அவர் 25%, 30% எடுத்தாருன்னா அவரோட பார்ட்டியே வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட்டாக நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓட்டிங் பர்சன்டேஜ் வர்றதுக்கான சான்சஸுமே நிறையா இருக்குது. ஸோ இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ வந்து நமக்கு தெலுங்குல வந்து தெலுங்கு ஸ்டேட்ஸில் வந்து சிரஞ்சீவி அவர்கள் வந்து 18% அவார்டு வந்து எடுத்திருந்தார். அப்போது அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இவர் வந்து 25%லாம் எடுக்கும்போது சீட் கன்வர்ஷன் இருக்க போது. அட் த சேம் டைம் இப்படி ஒரு 3-way கான்டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு 10 சீட்ஸ் 25 சீட்ஸ் ஆர் குட் லைக் மெஜாரிட்டியை வின் பண்ணால் கூட அது வந்து ஒரு மேஜர் ஒரு விஷயமாக பார்க்க போகுது. அதுக்கான ரீசனுமே இப்போ இன்டர்னல் சர்வீஸுமே எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ டிஎம்கேயோட இன்டர்னல் சர்வீஸ், ஏடிஎம்கே இன்டர்னல் சர்வீஸ்லையுமே ஹையர் எண்ட் இருக்குது. அதனால தான் தொடர்ந்து இவரை பற்றி ஒரு அட்டாக் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் கமல் வந்து பார்ட்டி வந்து லான்ச் பண்ணும்போது இவ்வளோ வந்து ஒரு சீரியஸ் அட்டாக்ஸ் இல்லை எல்லா சைட்லேயுமே. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை, தொடர்ந்து சீரியஸ் அட்டாக்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. இது விஜயகாந்துக்கு இருந்தது, ஒரு பெரிய சீரியஸ் த்ரெட் இருந்தது. அதுக்கப்புறம் அதை விட ஆக்சுவலாக விஜயகாந்த் வந்து ஒரு 8% செக்யூர் பண்ணார். இப்போ அதை விட அட்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிற போதே இவரோட ஓட்டிங் பர்சன்டேஜ் அதை விட ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறத நம்ம மே 4th அப்புறம் பார்க்கலாம். இப்போ இவ்வளோ ஆன் கிரவுண்டில் அவருக்கு கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. அது வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு அப்செட்டாக இருக்குது. எப்படி இவ்வளோ கூட்டம் வருது, நம்ம ஒரு கூட்டம் கூடுறதுக்கு வந்து 300 ரூபா 400 ரூபான்னு கூப்பிட்டு கோடிக்கணக்கில் கூப்பிட்டு இப்படி ஒரு கூட்டம் வரும், இவருக்கு வந்து ஆன் கிரவுண்டில் இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த கூட்டத்தை விஜய் அவர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், தன்னோட கருத்துக்களை வந்து கரெக்டாக எடுத்து வைக்கணும், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான். ஒரு டைம் ஒரு கரூர் இன்சிடென்ட் அப்போ அவர் வந்து பேசாமல் இருந்ததும் சரி, அவருக்கு தனக்கு நடக்கிற சில விஷயங்களை பற்றி தொடர்ந்து அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறத பற்றி நமக்கு அப்செட்டாக இருந்தால் கூட, ரீசெண்டாக அவர் திருநெல்வேலி தூத்துக்குடியில் கரெக்டான டைமில் கரூர் விஷயத்தை பற்றி பேசினதாகட்டும், ஜனநாயகனை பற்றி பேசுகிறதாகட்டும், தன்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதாகட்டும், இதெல்லாமே வந்து கிரவுண்டில் ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து பொலிட்டிஷியன்ஸ் பார்க்கும்போது ஓப்பனாக நிறைய விஷயங்கள் பேசி 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 இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிஷியன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். பட் இவர் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து கரெக்டாக ஒரு கடைசியான ஒரு நிமிஷத்தில் வந்து கரெக்டான ஒரு டைமில் தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறத வச்சு பேசுகிறாரு. இது எப்படி ஒரு இம்பேக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாலிடிக்ஸாக தான் இருக்குது இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து. ஸோ அது எப்படி இருக்க போகுதுங்கிற இம்பேக்டை நம்ம பார்க்கணும். பட் இன்னொரு விஷயம், எதுக்கு இவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ரஜினி அவர்கள் பேசும்போது ரைட் விங் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக போயிட்டார். கமல் பேசுகிற பாலிடிக்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து புரியலைங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் சென்ட்ரிஸ்டான ஒரு பாலிடிக்ஸ் தான். எது நீங்கள் லெஃப்ட்டில் இருக்கணும் இல்லை ரைட்டில் இருக்கணும். நீங்கள் சென்டரில் இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து நியூட்ரலான ஆடியன்ஸ் இருப்பாங்க, நியூட்ரலான ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. பட் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. பட் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் லெஃப்ட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கார். இது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸில் எப்படின்னு தெரியாது. தமிழ்நாட்டில் செக்குலர் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்களையும் மதம் ஜாதி சார்ந்து பேசக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன்ஸையுமே எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜனநாயகனுக்கு ஒரு இஷ்யூ வருது, சென்சார் இஷ்யூ வருதுன்னு சொல்கிறாங்க, சிபிஐ இன்கொயரி கரூரில் வருதுன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, பிஜேபி இவர் கூட டாக்ஸ் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள்ல இருந்து நான் பிஜேபி கூட சேர மாட்டேன், நான் என்டிஏயில் சேர மாட்டேன், எனக்கு டெபுட்டி சிஎம் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் இப்படின்னு ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கும் போது இது ஆக்சுவலி வந்து பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இந்த டெசிஷன் எடுக்காமல் அவர் ஏடிஎம்கே கூட என்டிஏ கூட போயிருந்தாருன்னா இவ்வளோ சப்போர்ட் வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இவர் பேசுகிற பாலிடிக்ஸ் கண்டிப்பாக அது வந்து டிஎம்கே பேசுகிற பாலிடிக்ஸ் தான், கண்டிப்பாக அது ஏடிஎம்கே பேசுகிற பாலிடிக்ஸ் தான். பட் அந்த பாலிடிக்ஸ் பேசுகிறது தான் தமிழ்நாட்டில் வந்து எடுபடும். ரைட் விங்கில் அவர் கண்டிப்பாக போகவே இல்லைங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அவர் நினச்சிருந்தா ஈஸியாக போயிருக்கலாம், ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் வருதுங்கிறப்போ கண்டிப்பாக ஹி குட் கோ டு ஈஸிலி ஹி குட் ஹவ் கான் டு ஏடிஎம்கே ஆர் என்டிஏ. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு லுக்ரேட்டிவ் போஸ்ட் கொடுக்குறாங்க, அவருக்கு எல்லா விஷயங்களுமே ஈஸியாக இருந்திருக்கும் இல்லை. இப்போ ஜனநாயகன் ஈஸியாக ரிலீஸ் ஆகிருக்கும், அண்ட் கோடிக்கணக்கில் படம் கிடச்சிருக்கும், ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, என்டிஏ கூட ஜாயின் பண்ணால் ஷோர் ஷார்ட் விக்ட்ரி ஃபார் என்டிஏன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பார்ட்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு மிக்சடாக தான் இருக்கார், சில விஷயங்களில் லோக்கலாக இருக்க மாட்டுறாரு. பட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸில் வந்து கரெக்டான இன்சிடென்ட்ஸில் கரெக்டான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கிரவுண்டில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்ட் அவர் என்ன தான் பேசாமல் இருந்தாலும் மக்கள் வந்து அவரை பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற அந்த கிரவுண்ட் ஃபீலிங் நமக்கு தெரியுது. ஸோ ஆல்டுகெதர் பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு ப்ராமிசிங் கேரியர் இருக்க போகுது இன் பாலிடிக்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் அது வந்து 2026 வந்து ஸ்டார்டிங்காக இருக்குமா, பிகினிங்காக இருக்க போதா, இல்லை அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்து அவர் வந்து த்ரோனில் இருக்க போகிறாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம மே 4th பார்க்கலாம். பட் ஃபார் ஷுர் அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து இட்ஸ் கோயிங் டு ப்ளூம் தான். அது 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து இட்ஸ் நோ லுக்கிங் பேக்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற இம்பேக்ட் நமக்கு கொடுக்குது. எஸ்பெஷலி விமன் ஓட்டர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க, மிடில் கிளாஸ் விமன் ஓட்டர்ஸ், யங் விமன் ஓட்டர்ஸ், யங் ஸ்டூடெண்ட்ஸ், அது போக வந்து 18 to 39 இருக்கிற அந்த செக்டர் ஆஃப் ஆடியன்ஸஸ் அண்ட் அந்த செட் ஆஃப் டெமோக்ராஃபிக்ஸில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து இது எப்படி ஒரு கிரவுண்டில் ஒரு இம்பேக்டாக இருக்க போகுதுங்கிறத மே 4th we will revisit. Thank you.